40 வெற்றி பெறப் போகிறோம் என்ற உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் என்னுடைய உரையினை தொடங்குவதற்கு முன்பு மாலையிலே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நமக்கு தந்து கொண்டிருந்த செய்தி, இந்த தேர்தலில் நிச்சயமாய் உறுதியாய் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 25 இடங்களிலிருந்து 30 இடங்கள் வெற்றி பெறும் என்ற ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சொன்ன அத்தனை பேரும் இன்று மாலையிலே அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்பை, அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை காணுகிற நேரத்தில் நிச்சயமாய் உறுதியாய் தலைவர் கலைஞர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெறப் போகிறது என்கிற அந்த செய்தியை இன்றைக்கு சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் இங்கு அமைந்திருக்கக்கூடிய காட்சியும் இந்த மாட்சியும் உங்கள் உணர்ச்சியும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இப்போது எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஆசை என்று கேட்டால், இந்த மேடையிலே நான் பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு உங்களுடைய உணர்ச்சியை, எழுச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புவது, வருகிற 24ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அன்புக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவரை வெற்றி பெற வைக்க, அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை தேடித்தர நீங்கள் ஏணி சின்னத்தில் ஆதரவினை தந்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களிடத்தில் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். உரிமையோடு என்று எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை, எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை தொடர்ந்து நிறைவேற்றி தந்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதிலும் குறிப்பாக கடந்த 2006 2011 ஆண்டு வரையில தலைவர் கலைஞர் தலைமையிலே தமிழ்நாட்டில் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் இதே வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தை உருவாக்கி தந்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியூ டவுன் மற்றும் வாணியம்பாடி இணைக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆணை வழங்கப்பட்டது கழக ஆட்சியிலே தான். தோல் தொழிற்சாலை கழிவுநீர் கால்வாயில் கலப்பதால் அதற்கு தனியாக கால்வாய் அமைக்கும் திட்டம் தீட்டப்பட்டதும் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான். அது மட்டுமா, வாணியம்பாடி நகராட்சியை புதிய கட்டிடத்தை உருவாக்கி தந்ததும் கழகத்தின் ஆட்சிதான். இப்படி பல திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த உணர்வோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களை சந்திக்க வருகிறார்? எந்த முகத்தை வைத்து இன்றைக்கு வாக்கு கேட்க வருகிறார்? ஆக மக்களை சந்திக்க அஞ்சி நடுங்கி அதன் காரணமாகத்தான் இப்பொழுது வான்வழியாக வந்து கொண்டிருக்கிறார். ஹெலிகாப்டரில் பறந்து வருகிறார். ஹெலிகாப்டரில் பறந்து வரக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு கீழே பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. கீழே நிற்கக்கூடிய போலீஸ்காரர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள். மேலே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டரை பார்த்து கொண்டிருந்தால் கீழே கொலையும் நடக்கும், கொள்ளையும் நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், சங்கிலி பறிப்பு நடக்கும், பாலியல் பலாத்காரம் நடக்கத்தானே செய்யும். ஆக அதுதானே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மேலே பறக்க தொடங்கிய அந்த செய்தியை அங்கிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ஹெலிகாப்டர் மேலே போயிற்று, ஓவர். அம்மா அதில் உட்கார்ந்து பறக்க தொடங்கி இருக்கிறார், ஓவர். கீழே இந்த இடத்தை தாண்ட போகிறது, ஓவர். அந்த இடத்தை தாண்ட போகிறது, ஓவர். இன்னும் சிறிது நேரத்தில் கீழே இறங்க போகிறது, ஓவர் என்று ஓவர் 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 என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 என்று சொல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகிறது. ஆக அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகிறது. ஆகவே அது மட்டும் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அங்கே வந்து பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறார்? அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்ல முடிகிறதா? இப்படித்தான் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் தந்த உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று? இதுவரையில எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் மின்சார பற்றாக்குறையை போக்குவோம் என்று சொன்னார்களே. நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலமாக இருக்கிறது, போக்கி இருக்கிறார்களா? இல்லையே. 2 ஆண்டு 2 மணி நேர பவர் கட்டுக்கு, 2 மணி நேர மின்வெட்டுக்கு திமுக ஆட்சிக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. இப்ப 10 மணி நேரம் 18 மணி நேரம் ஜெயலலிதா ஆட்சிக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்ற கேள்வியை தான் நான் இந்த நேரத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா ஆட்சிகளே சாதனைகளோ திட்டங்களோ தேவையில்லை. ஆனால் செய்து கொண்டிருந்த கலைஞர் ஆட்சிக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பாதுகாக்கிற முயற்சியில் இந்த ஆட்சி ஈடுபடுகிறதா? இல்ல. அல்லது இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களா? கிடையாது. அல்லது 30% 20% முடிந்திருக்கக்கூடிய பணிகளையாவது தொடர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார்களா? கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வாணியம்பாடி பஸ் நிலையம் கட்டப்பட்டு அது நகராட்சி கட்டிடம் திறப்பு எல்லாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 13 கோடி ரூபாயிலான நியூ டவுன் மற்றும் வாணியம்பாடி ரயில்வே மேம்பால பணிகள் ஜெயலலிதா ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பாலாறு நடுவில் சுற்றுச்சுவர் அமைக்க திட்டமிட்டு பணிகள் நடைபெறும் நேரத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த காரணத்தால் இப்பொழுது இந்த ஆட்சியில அந்த திட்டம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. தோல் தொழிற்சாலைக்கு கழிவு நீருக்கு என்று தனி கால்வாய் அமைக்கும் திட்டம் திமுக ஆட்சியில் இருந்த போது கொண்டு வரப்பட்டது. அதுவும் இப்பொழுது இந்த ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 18 ஆண்டு காலமாக வாணியம்பாடிக்கு குற்றவியல் நீதிமன்றம் வேண்டும் என போராட்டம் நடத்தினார்கள். தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது. அதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவருக்கு நீங்கள் ஏணி சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அதேபோல் இதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தொகுதி, அந்த தொகுதியில கழகத்தின் வேட்பாளராக நம்முடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள், அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை தந்திட வேண்டும். நம்முடைய வேட்பாளர் திருவண்ணாமலை பொறுத்தவரையில அண்ணாதுரை அவர்கள் இளைஞர் அணியில மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடியவர், ஒரு இளைஞர். ஆக அவரை கலைஞர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏற்கனவே இதே தொகுதியில் நின்று உங்களால் வென்று நாடாளுமன்றம் சென்று பல பணிகளை ஆற்றியிருக்கக்கூடியவர்.
நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாலாற்றை ஒரு ஜீவநதியாக போற்றுகிறது வேலூர். 14 வருடங்களாக தண்ணீரே இந்த பாலாற்றிலே இல்லை. இதற்கு நிரந்தர தீர்வாக கர்நாடகா நேத்ராவதி நதியிலே தினமும் சராசரியாக 2000 டிஎம்சி நீர் அரபிக்கடலில் வீணாக போய் சேருகிறது. அதில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களுக்கு 20 டிஎம்சி தண்ணீரை மட்டும் கர்நாடக அரசு கொண்டு செல்கிறது. அந்த கோளாறில் இருந்து வேலூர் பாலாற்றை இணைப்பதற்கு 22 கிலோமீட்டர் தொலைவுதான் உள்ளது. எனவே கடலில் கடக்கும் உபரி நீராவது இங்கே கொண்டு வந்தால் வேலூர் குடிநீர் பிரச்சனை தீரும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆய்வு பணி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு உங்களுக்கு வேட்பாளராக மீண்டும் கிடைத்திருக்கிறார். அதேபோல் NH 46 NH 46 நெடுஞ்சாலையில் தினமும் உயிர் பலி நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 13 இடங்களை தேர்வு செய்து அங்கு சுரங்கப்பாதை மேம்பாலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னையிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஒன்றுதான் இருக்கிறது. அங்கே ஏதேனும் வாகனம் தடைபட்டால் பின்னே வரக்கூடிய வாகனங்கள் ஸ்தம்பித்து போய் போக்குவரத்து தடைபடுகிறது. அதிகமான வாகனங்கள் கொண்ட NH 46 இணையாக இன்னொரு நெடுஞ்சாலையை மத்திய அரசிடம் போராடி எடுத்து சொல்லி இப்போது அதற்காக 900 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மத்திய அரசு அதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதற்காக நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்தியா டுடே பத்திரிகை, அந்த பத்திரிகையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 543 பேர், அந்த 543 பேர்களுடைய வரலாற்றை நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் அந்த பத்திரிகையை சுட்டி காட்டி அதில் வரிசைப்படுத்தி போடுகிற போது அதில் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், அதாவது நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய 20 எம்பி பட்டியலை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒருவராக நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட இந்த தொகுதிக்கு என்ன பெருமை வந்து சேர்ந்து விட போகிறது. ஆகவேதான் மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்களிடத்தில் வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சாரே சாங்கசே அச்சா இந்துஸ்தா ஹமேரே என்று பாடியவர் இந்திய நாட்டினுடைய உருது மகா புலவர் இக்பால் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் ஆக இவர்கள் அத்தனை பேரும் மத நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியருடைய பாதுகாப்பாளனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் 2006 2011 ஆண்டு வரையில திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களை பெறவில்லை என்று சொன்னாலும் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து மற்ற கட்சியுடைய ஆதரவை பெற்று அன்றைக்கு நாம் ஆட்சியில் இருந்தோம். அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களை திமுக கழக ஆட்சியை பற்றி விமர்சிக்கிற போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன தெரியுமா? திமுக ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்லுவார். அப்பொழுது தலைவர் பல முறை அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஆம், ஜெயலலிதா சொல்லுவதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக நடைபெறுகிற ஆட்சி. எனவே இது மைனாரிட்டி ஆட்சிதான், இது மைனாரிட்டி ஆட்சிதான், இது மைனாரிட்டி ஆட்சிதான் என்று பெருமையோடு அவர் சொல்வது உண்டு. ஆகவேதான் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார், நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் தலைமையில் ஒரு ஆய்வு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக பரிந்துரைத்த பல பிரச்சனைகளை ஆய்வு செய்து அப்படி ஆய்வு செய்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பில கல்வியில
3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், இப்போது நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டால் 40 இடங்கள், அந்த 40 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 40 இடங்களில் இருக்கிறது, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அப்படி இருக்கக்கூடிய 40 இடங்களில் திமுக 35 இடங்கள், அதற்கு பிறகு இரண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது, அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொண்டு நிற்கிறது, அதேபோல மனிதநேய மக்கள் கட்சி நிற்கிறது, புதிய தமிழகம் இருக்கிறது. ஆக 40 இடங்கள். அந்த 40 இடங்களை நீங்கள் பார்க்கிற போது 4 இஸ்லாமிய தோழர்கள் இன்றைக்கு களத்தில் வேட்பாளர்களாக இந்த கூட்டணியில நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில புதுவையில திமுக கழகத்தை சார்ந்த நாசிம் இருக்கிறார். அதேபோல் ராமநாதபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஜலீல் நிற்கிறார். அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் சார்பில் இந்த வேலூரில் நம்முடைய அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஐதரலி இருக்கிறார். ஆக 4 இடங்கள். ஆக 40க்கு என்று விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் 10% திமுக கூட்டணியில இன்றைக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக முழுமையாக 40 இடங்களில் இருக்கிறது, கூட்டணியில் கிடையாது. ஆனால் 40 இடங்களில் ஒரே ஒரு இடம்தான் இஸ்லாமிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார்கள் தவிர வேட்பாளராக. ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்ததும் திமுக ஆட்சி தான். அதை தொடர்ந்து உருது முஸ்லிம்களையும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தது கலைஞருடைய ஆட்சிதான் என்பதையும் தெரிவித்து 2009ஆம் ஆண்டு உலாமாக்கள் நலவாரியம் அமைத்தது மட்டுமல்ல, அதற்காக 1 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிதி வழங்கி ஆட்சிதான் திமுக ஆட்சி. அதேபோல் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க நீதிபதி ரங்கநாதன் மிஸ்ரா தலைமையில் தேசிய மத ஒற்றுமை மத மற்றும் மொழி சிறுபான்மையர் ஆணையமும் அமைக்கப்பட்டதும் திமுக ஆட்சியிலே தான். இப்பொழுது தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில பல உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் ஒன்று, ஏற்கனவே பொடா சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்த திமுக இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தில் 2012ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்ப பெற மத்திய அரசை திமுக கழகம் வலியுறுத்தும் என்று கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அதேபோல் நீதியரசர் ரங்கநாதன் மிஸ்ரா குழு பரிந்துரையின்படி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமச்சீர் கல்வி பாடத்தில் உங்களுக்கு தெரியும், சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் உருது மொழி சேர்க்கப்படவில்லை. இந்த பிரச்சனையை தலைவர் கலைஞருடைய கவனத்திற்கு நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியுடைய தலைவர்கள் எடுத்து சொன்னார்கள். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் அதிகாரிகளோடு பேசி ஆய்வு செய்து சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டிலே தான் இந்த பிரச்சனை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மேடையிலேயே சொன்னார்கள், உருது மொழி மற்றும் சிறுபான்மை பாடமொழிகள் சமச்சீர் பாடத்திட்டத்திலே சேர்க்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையில் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அரசு முறையான அறிவிப்பை வெளியிட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக இப்படி சிறுபான்மையிற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக, குரல் கொடுக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு கூட்டணி இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும், ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் யாரோடு கூட்டு சேர போகிறார் என்பதை இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இன்று கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன தெரியுமா? தேர்தலுக்கு பிறகு அதிமுக பிஜேபியோடு சேர்வதற்காகத்தான் எங்களை கடைசி நிமிடத்தில் கிளற்றி விட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். திமுகவை ஜெயலலிதா விமர்சிக்கிறார், அதேபோல் காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறார், அதேபோல் பிரதமரை விமர்சிக்கிறார், கலைஞரை விமர்சிக்கிறார்.
ஆனால் இதுவரையில பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து எங்காவது ஜெயலலிதா பேசியிருக்கிறாரா? கிடையாது. அதேபோல் மோடியை பிரதமர் வேட்பாளராக பிஜேபி அறிவித்திருக்கிறது. மோடியை பற்றி எங்காவது வாய் திறந்திருக்கிறாரா? இல்ல. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய தொடர்பு, கள்ள தொடர்பு இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி? ஆக இதுவரையில் இதற்கு பதில் சொல்லல. ஆக மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை இன்றைக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் சிக்கியிருக்கிறார். அவர் சொன்னார், தேர்தல் களத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுடைய எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டையனுக்கு போக போகிறது, விரைவில் போக போகிறது என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், செங்கோட்டை அல்ல, உன்னுடைய ரயில் பெங்களூரையே தாண்டாது. அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு உனக்கு வந்திருக்கிறது. இதை அம்மையார் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பெங்களூர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய ஜெயலலிதா நியாயமாக என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கர்நாடகத்திலே மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன், வழக்கு பதிவானவுடன் ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு மும்பையில முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அவர் ராஜினாமா செய்தார். ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் மத்தியில் அமைச்சர்களாக இருந்த ராஜா ராஜினாமா செய்தார். நம்முடைய தயாநிதி மாறன் ராஜினாமா செய்தார். வழக்கு விசாரணையில் இருக்கிறது, அது வேறு. ஆனால் இன்றைக்கு பல கோடிக்கு சொத்து சேர்த்திருப்பதாக நீதிமன்றத்திலே பதிவாக இருக்கிறது. இன்னமும் ஜெயலலிதா ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எழும்பி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊருக்கு போய் ஒவ்வொரு இடத்திலும் போய் என்ன சொல்லுகிறார்? மக்களை பார்த்து என்ன கேட்கிறார்? செய்வீங்களா, செய்வீர்களா, செய்வீர்களா என்று கேட்கிறார். செய்வீர்களா என்று கேட்கக்கூடியவர்களை பார்த்து நாம் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? செஞ்சீங்களா, செஞ்சீங்களா, செஞ்சீங்களா? விலைவாசியை குறைப்போம் என்று சொன்னீர்களே, குறைச்சிங்களா? மின் கட்டணத்தை குறைப்போம் என்று சொன்னீங்களே, குறைச்சிங்களா? பால் விலையை குறைப்பீங்களே, குறைச்சிங்களா? பஸ் கட்டணத்தை குறைப்பீங்களே, குறைச்சிங்களா? ஆக எதையும் குறைக்காத ஜெயலலிதாவுக்கு சரியான பாடத்தை வழங்க வேலூரிலே ஏன்